இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டே பொல்லு, அந்த ராவணனை விட்டு வைக்காதடா. இங்க பாத்தியா, எல்லா அழகிகளும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ மேடம், உங்களை தான் கூப்பிட்டேன் மேடம். இங்க வாங்கல, சோசியல் சர்வீஸ் பண்றேன், கொஞ்சம் இங்க வாங்க. ரெண்டு பேரும் பார்க்க அழகா இருக்கீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க ரிஷி ஓபராய சந்திக்க போறீங்களா? சும்மா பார்க்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, அவர்லாம் ரொம்ப பெரிய ஆளு, பெரிய பெரிய ஹோட்டல்லாம் நடத்துறாரு. பார்க்க வெறும் கையோட போவீங்களா? தப்பா தெரியும்ல. இத புடிங்க, இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. ராவணனுக்காக கொண்டு வந்தேன், அவருக்கே கொடுங்க. ராவணனுக்கா? அட, நீங்க ராவணனுக்கா கொடுப்பீங்க, போய் ரிஷிக்கு கொடுங்க. இல்ல, இப்படி கொடுத்து நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். பூங்கொத்த கொடுங்க, கரெக்டா? சந்தோஷப்படுவாரு. 1200 ரூபாய். 1000? உங்ககிட்ட நான் பணத்தையா கேட்டேன்? சும்மா வேலையை தான் சொன்னேன். உங்ககிட்ட இருந்தா அழகா இருக்கு இல்லையா? இது அவர் கையில கொடுங்க. புத்திசாலி, எல்லாத்தையும் புரிஞ்சு பாரு. சரியா? நீங்க ஸ்மெல் பண்ணிலாம் பார்க்காதீங்க, வாசனை போயிட போகுது. அவர் பார்க்கட்டும். ஓகே, போலாமா? சீக்கிரம் போய் கொடுங்க. தப்பு பண்ணிட்டேங்க. 2 அழகான பொண்ணுங்க வராங்கன்னு தெரிஞ்சுதா இன்னொன்னு வாங்கிருப்பேன். நீங்க என்ன பண்றீங்க? ஆக்ட்ரஸ். ஹாய். ஹாய். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஆஃப் கோர்ஸ் நீங்க பேச சொல்லலாம். என்கிட்டயா? ஆஃப் கோர்ஸ் பேசலாம். ஹாய், நான் ரிஷி ஓபராய். நைஸ் டு மீட் யூ. ஐ அம் ரஷ்மி. யா, நைஸ் நேம். அது ஐ அம் ஜஸ்ட் கெஸிங், ரெட் உங்களுக்கு ஃபேவரட் கலரா? வெறும் சிலருக்கு மட்டும்தான் ரெட் கலர் சூட் ஆகும். உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, தேங்க் யூ. இது என்ன எனக்காகவா? யா, திஸ் இஸ் ஃபார் யூ. ஓ, இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல, பட் தேங்க் யூ so much. இதுவும் தேங்க் அழகா யூ. அடடா, என்ன ஸ்மெல்! இந்த பூவை சொன்ன பிரமாதம். என்ன ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. நீ வேணா ஸ்மெல் பண்ணி பாரு. ஐயோ, எவ்வளவு மோசமான ஸ்மெல். இந்த ஃபுட்டேஜ்ல என்ன இருக்குமோ? நான் எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாது. அப்புறம் ரிஷி என் கையை விட்டு போயிடுவான். ஓ காட், நான் ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்? முதல்லயே நான் யோசிச்சிருக்கணும். ஹோட்டல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், கேமரா இருக்கும்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எப்படி தப்பிக்கிறது? எனக்கு எதுவுமே புரியல. மலிஷ்கா, ஆர் யூ ஆல் ரைட்? யா மாம், ஆக்சுவலி நோ. உனக்கு என்ன ஆச்சு? அதான் நீ பென்டிரைவ வாங்கிட்டல, இப்போ என்ன ஸ்ட்ரெஸ்? ஸ்ட்ரெஸ் இருக்கதான் செய்யும், அது இருக்கு. மாம் மாம், இந்த ஃபுட்டேஜ் இருக்கே, இதுதான் ஸ்ட்ரெஸ். இந்த ஃபுட்டேஜ்ல என்னை பத்தி ஏதாவது இருந்ததுன்னா அவ்வளவுதான், நான் மொத்தமா அழிஞ்சு போயிருவேன். அதோட இது மட்டும் வெளியில வந்தா எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பல்வேந்திரம் பண்ண மாட்டான். மலிஷ்கா, ஜஸ்ட் ரிலாக்ஸ். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுவும் ஆகாது. ஜஸ்ட் காம் டவுன். சரி, அதை விடு. நீ இப்ப என்ன பண்ண போற? வாய் திறந்து பேசேன். இது எனக்கு பார்க்கணும். ரிஷி யாருக்கு சொந்தம்னு நான் பார்க்க போறேன். எனக்கா அந்த லக்ஷ்மிக்கா? அப்படின்னா இந்த ஃபுட்டேஜ் ரிஷி யாருக்கு சொந்தம்னு இந்த ஃபுட்டேஜ் டிசைட் பண்ணும். அதனால இந்த ஃபுட்டேஜை பார்க்க சோனி ரூமுக்கு போக போறேன். நீங்க ஜஸ்ட் காட் ப்ரே பண்ணுங்க, இந்த ஃபுட்டேஜ்ல நான் இருக்கவே கூடாதுன்னு. ப்ரே டு காட், ப்ளீஸ் கீப் திஸ். என் பொண்ணு எந்த அளவுக்கு மாறி போயிட்டா. இந்த ரிஷி பின்னாடி அலைஞ்சு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா ரிஷி இவளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறான். ஒவ்வொரு தடவையும் இவதான் ஆபத்துல மாட்டுறா. ஐ ஜஸ்ட் ப்ரே அண்ட் விஷ் என்னுடைய மகளுக்கு அவளுடைய காதல் கிடைக்கணும். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? ரொம்ப போர் அடிக்குது. அதோ அங்கதாம்மா ஸ்டேஜ் இருக்கு, அங்க ராம்லீலா நடக்கும். அப்புறம் ராவணனை இங்கே எரிப்போம். சரி. டேய் வீர், நாமளும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஏதாவது செய்யலாம். அப்படின்னா வாயை நம்ம செல்ஃபி எடுக்கலாம். செல்ஃபியா? எடு. ஓகே. இதோ யா. டேய் ஒரு நிமிஷம் இருடா.
இது நல்லாவே வரல. இல்ல இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஒன்ன சொல்லல லக்ஷ்மி, நான் இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த செல்ஃபில என்னமோ குறை இருக்கு. அம்மா நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதானே போட்டோல வந்திருக்கு. என்னடா சொல்ல வர? நீங்க இருக்கிற மாதிரி. இல்ல இல்ல பாட்டி சரியா தான் சொல்றாங்க. பாட்டி கிட்ட ஏதோ குறை இருக்கு. அப்படியா? என்கிட்ட தான் குறைன்னு சொல்றியா? ஐயோ அப்படி இல்ல பாட்டி, நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான் நானும் சொல்றேன். நான் செல்ஃபிக்காக சொன்னேன். நானும் செல்ஃபிக்காக தான் சொல்றேன். செல்ஃபில ஏதோ ஒரு குறை இருக்கு. ஏதோ குறை இருக்குல்ல? லிப்ஸ்டிக் பத்தலையா? இல்லையே. லைனர் சரியில்லையா? இல்ல. அப்ப என்னதான் குறை? கரெக்டா இருக்கு. காகல்ஸ். காகல்ஸ். காகல்ஸா? நான் போய் இப்ப கொண்டு வரேன். ஒரு நிமிஷம், ரிஷி மாதிரியே கொண்டு வா. ரிஷியோடதே நான் கொண்டு வரேன். ரிஷியோடது அவனுக்கு நல்லா இல்ல, ஆனா உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அன்னைக்கு நீங்க திருட்டுத்தனமா அவனோட கண்ணாடி போடுறத நான் கூட பார்த்தேன். இந்த பையன் இங்க நிக்கிறானே. லேடிஸ் பேச்செல்லாம் நம்ம தனியா வச்சுக்கலாம். எனக்கு எதுவும் கேட்கல. நான் இப்ப கொண்டு வரேன். அட என்னம்மா நீங்க ரிஷியோட காகுலா? நான் சொல்ல வந்தது இருட்டுல போய் காகல்ஸ். எனக்கு என்ன இருட்டு பகல்லாம், இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையில வாழணுங்கிற ஆசையை கொடுக்குது. அது கூட உனக்கு தெரியும்ல, நெருப்பு எரியும் போது காகல்ல பார்த்தா அழகா இருக்கும். படங்கள்ல காட்டுவாங்களே. நீ ஒண்ணு பண்ணு, இப்ப ராவணனை எரிப்பாங்கல்ல, அத நான் காகல் போட்டுக்கிட்டு பாக்குறேன். நீ அத போட்டோ எடுத்துறேன். நான் அத சோனியா கிட்ட சொல்லி சோசியல் மீடியாவுல போட சொல்லிடுவேன். நிறைய லைக்ஸ் வரும். ஓகேமா. உனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன்டா. இதுதான் உன்னோட வாழ்க்கையோட கடைசி நாளாக இருக்கும்டா. இப்ப யார் வரத? என்னடா இது வம்பா இருக்கு? லக்ஷ்மியா கூட இருக்கலாம். ஐயோ என்ன பண்றது? லக்ஷ்மி வரலாம். இவனை வேற தூக்க முடியல. ஏண்டா பல்லு, ஏண்டா உன் வாழ்க்கை இப்படி போகுது? நரகத்தை விட கேவலமா இருக்கு. தூங்கிட்டானா? சும்மா நடிக்கிறான். ஏன்னா என்கிட்ட பேசுறதுக்கு இவனுக்கு பயம். நான் ஒன்னும் உன்கிட்ட பேசுறதுக்கு வரல, என்னோட வேலையை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். நல்ல வேளை அது ஓபன் ஆகல. ஒவ்வொரு சங்கடங்களும் லைன்ல வருது. இப்ப லக்ஷ்மி ரிஷியை பார்த்துட்டா போர்வி அவ மேல போட்டுட்டு நான் ஓடிடுவேன்.